இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரியே, லூர்து தொலைக்காட்சி நேயர்களே, மாரநாதா ஆண்டவராகிய இயேசுவே வாரும் என்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சி வழியாக திருவருகை காலத்தினுடைய இந்த 4வது வாரம் செவ்வாய்க்கிழமை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுடைய அன்பை பற்றி நேற்று நாம் ஆழமாக சிந்தித்தோம். இன்றைக்கு பிறர் அன்பை பற்றி உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே நான் ஆசைப்படுகிறேன். பிறர் அன்பு என்று சொன்னால் தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது. மிக அழகாக சின்ன குறிப்பிடத்திலே நாம் படித்திருக்கிறோம். எனவே இந்த பிறர் அன்பு என்று சொல்லுகிற பொழுது கண்ணால் காணக்கூடாத கடவுளை நான் அன்பு செய்கிறேன் என்று நாம் பேசிவிட்டு கண்ணெதிரிலே வாழக்கூடிய சகோதர சகோதரிகளை நாம் அன்பு செய்யவில்லை என்றால் நாம் அனைவருமே பொய்யர்கள் என்று பவுலடியார் சொல்கிறார். எனவே இந்த தயாரிப்பின் நாட்களிலே 2வது பிறர் அன்பு என்று வருகிற பொழுது கடவுள் தன்னை எவ்வாறு தன் மகனை பகிர்ந்து கொள்வதன் வழியாக தன்னுடைய அன்பை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தினாரோ அதே போல நாமும் நம்மோடு உள்ள சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதை நம்முடைய பிறர் அன்பு சேவையின் வழியாக, பிறர் அன்புக்கு நம்முடைய பொருட்களை பகிர்தலின் வழியாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். அன்பு என்று சொல்கிற போது ஏதோ பெரிய காரியங்கள் அல்ல. வாழ்க்கையிலே நாம் சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகள், சிறு சிறு காரியங்கள் பலருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அதற்கு ஒரு சிறு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த குடும்பத்திலே கடைக்குட்டி பையன் மிக சுட்டித்தனமாக இருந்தான். எல்லா இடங்களிலும் பிரச்சனை. அதனால் அந்த குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்தான். குடும்பத்தில் தந்தை தாய் தன்னுடைய சகோதரர்களெல்லாம் தன்னிடம் பேசாத ஒரு நிலையிலே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று நினைத்த அவனுக்கு கடைசியிலே ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலாம் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. தன்னுடைய பேண்ட் அது அடியிலே தையல் இட்டிருந்த நிலையில் துண்டு சீட்டு ஒன்றை எழுதி, இந்த குடும்பத்தில் என்னை யாராவது நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் என்னுடைய இந்த உடையை தைத்து வையுங்கள் என்று அதை எழுதி வைத்துவிட்டு சென்றான். அதை பார்த்த தந்தை தன்னுடைய பிள்ளை எவ்வளவு ஒரு விரக்தியில் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டு யாரும் பார்க்காத ஒரு நேரத்தில் அதை அந்த துணியை தைத்து அதை மாட்டி வைத்தார். ஆனால் அந்த சீட்டை எடுக்கவில்லை. இதை பார்த்த தாய் சகோதரர்கள் எல்லாருமே அதே போல அந்த பிள்ளையினுடைய ஏக்கம் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து எல்லாருமே அந்த பேண்டை மடித்து தைத்து வைத்திருந்தார்கள். கடைசியிலே மாலை நேரத்திலே ஒரு மிக பெரிய எதிர்பார்ப்போடு அந்த வீட்டுக்கு வருகிறான். என்ன நடக்குமோ, எல்லாரும் என்னை அன்பு செய்தார்களா இல்லையா, இல்லை என்றால் தன்னுடைய உயிரை இன்றோடு முடித்து கொள்ளலாம் என்ற நிலையில் அவன் வந்து பார்த்தபோது அவனுக்கு பெரிய ஆச்சரியம். மாட்டி வைத்திருந்த அந்த பேண்ட் மடித்து தைத்து ஒரு ஷார்ட்ஸாக, அரை ட்ரௌசராக மாறி இருந்தது. எல்லாருமே என்னை அன்பு செய்கிறார்கள், நான் தான் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி அன்றிலிருந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிறர் அன்பு என்று வருகிற போது பெரிய பெரிய காரியங்கள் அல்ல. ஆறுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தை, நம்முடைய உடனிருப்பு, நம்முடைய மேலான ஒத்துழைப்பு, இதெல்லாமே அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும். எனவே இந்த 2வது அன்பை நாம் எல்லாருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக இருக்க முயற்சி எடுப்போம். அதற்காக ஜெபிப்போம். குழந்தை இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.